ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி, அதுக்கப்புறம் தண்ணி பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய பாட்டம் போர்ஷனை என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வீடியோவை வந்து நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த மேல் பகுதியில் ஷேப்பில் ஆப்போசிட் டைரக்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த மூடி இருக்கு இல்லைங்களா, ஹார்லிக்ஸ் பாட்டிலுடைய மூடி, அதுக்கு மேல் பகுதியில் இந்த மாதிரி அந்த பாட்டிலுடைய வாய்ப்பகுதியில் க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான மொபைல் ஸ்டாண்ட் வந்து கிடச்சிருங்க. இந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ரொம்பவே நல்லா தாங்கும். மொபைல் ஸ்டாண்டுக்காக நம்ம பணத்தை வீணாக்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மூடியையும் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய உடஞ்ச பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியையும் வச்சு சூப்பரான மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பேக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நிறைய பேக் வந்து இருக்கும். இந்த மாதிரி மஞ்சள் பையாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கிஃப்ட் பேக்காக இருக்கட்டும், எந்த பேக்காக இருந்தாலும் நம்ம நிறைய பேக்ஸை வந்து வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். ஸோ அப்படி தூக்கி போடாமல் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசா செலவு இல்லாமங்க. பாருங்கள், அந்த பேக்கை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேக்குடைய 2 சைடில் ஆப்போசிட் சைடில் கட் பண்ணி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் 3 தையல் வந்து போடணுங்க. சென்டரில் ஒரு தையலும் 2 ஓரங்கள்லேயும் ஒவ்வொரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க. பாருங்கள், நான் வந்து நம்ம துணி தைப்போம் இல்லைங்களா, அந்த ஊசி நூல் யூஸ் பண்ணி தான் தைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு சைடில் ஃபஸ்ட்டு தையல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயும் அந்த ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் சென்டராக வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு தையல் போட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி கூட ஒட்டி எடுத்துக்கலாம். அதாவது க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஆயிஷா, பிரதர்ஷனா, சிவசுதர்ஷன், பாக்கியலக்ஷ்மி, வசந்தி, மினு சுதர்சன், மோகனப்பிரியா, அன்னபூரணி, ஆயிஷா அலி, வடிவு, மொஹமத், விசாலாட்சி, சசி அருள், விஜய் பிரீதா, பாரதி நிதின், ரமேஷ், கல்பனா, ஜோதி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொன்ன மாதிரி 3 தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, அந்த கைப்பிடியில் ஒரு சைடில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு சைடு மட்டும் அப்படியே விட்டுருக்கணும். ஸோ அந்த கைப்பிடியை சென்டரில் கட் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்க மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஊசி நூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் தைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், தைச்சி முடிச்சுட்டேன். நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நிறைய பொருட்களை நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இபி கார்டு, கேஸ் புக்கு, பேங்க் பாஸ்புக், இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியுங்க. இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு மஞ்சள் பையை யூஸ் பண்ணி ஜீரோ காஸ்ட்டில் சூப்பரான மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய எம்டி கோல்கேட் டியூப்பை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த டியூபுடைய அந்த மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பாட்டம் போர்ஷனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது உள்ளே வந்து கொஞ்சம் கூட அந்த பேஸ்ட் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு மஞ்சள் பை தான் எடுத்திருக்கேன். அந்த பையுடைய ஒரு கார்னரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைட் க்ளோஸ்டாகவும்
2 சைடு ஓப்பனாகவும் இருக்கும். இந்த மாதிரி அந்த டியூப்பை வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டு ஓரத்தில் இந்த மாதிரி மடித்து விட்டு க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி மடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா வந்து இருக்கக்கூடிய அந்த பையை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒட்டி விட்டுடலாங்க. இந்த மாதிரி பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பாட்டம் போர்ஷனையும் மடித்து விட்டு அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பவுச் மாதிரி கிடச்சிரும். ஸோ இந்த பவுச்சை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பவுச்சை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்பூன் கொடுத்து விடுவோம். அப்படி ஸ்பூன் கொடுத்து விடும்போது தனியாக பேக்கில் அப்படியே போட்டு கொடுத்து விட்டுருவோம். அந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டெல்லாம் படிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பவுச் ரெடி பண்ணி அந்த பவுச்சுக்குள்ளே ஸ்பூனை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி கொடுத்து விட்டுட்டிங்கன்னா அழகாக குழந்தைங்க க்ளீனாக எடுத்து ஸ்பூனை யூஸ் பண்ணிப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஜிப்பில் வந்து குட்டி ஜிப்பில் கூட இந்த பவுச்சை வந்து நம்ம கரெக்டாக வச்சு யூஸ் பண்ண முடியும். டைரெக்டாக அப்படியே ஸ்பூன் வச்சோம் அப்படின்னா பேக்கில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு வந்து ஸ்பூனில் அப்படியே படிஞ்சிரும். ஸோ அந்த குழந்தைங்க அப்படியே எடுத்து வாஷ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பவுச்சை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக நம்ம அழகாக குழந்தைங்க க்ளீனாக அந்த ஸ்பூனை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்பூன் அந்த பவுச்சிலேருந்து நம்ம எடுத்தால் மட்டும்தான் வெளியே வரும், கீழே விழவும் விழாது. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலியான பெருங்காய டப்பாவை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நிறைய டிப்ஸ் வந்து பெருங்காய டப்பாவை யூஸ் பண்ணி நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த மூடியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் ரேப்பர் கூட நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் டேப்பையே வந்து ஒட்டி யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டேப் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு க்ளூ அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காசு வந்து எக்ஸ்ட்ரா கிஃப்ட் ரேப்பருக்காக வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்க அந்த டேப்பையே வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ்லாம் மறைஞ்சிரும், பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இதுக்குள்ளே நான் வந்து பொட்டெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம அந்த ஹோல்ஸ் வழியாக ஒவ்வொரு பொட்டாக வந்து வெளியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே தான் பொட்டை வந்து வச்சாலும் கீழே கொட்டி இறச்சி விட்டுருவாங்க. அந்த பொட்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வேஸ்ட் ஆக்கிடுவாங்க, யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி குட்டி பசங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க என்ன தான் தலைகீழாக நின்னாலும் இதுக்கு உள்ளேருந்து பொட்டை எடுக்கவே மாட்டாங்க. அவங்க இந்த பாட்டிலை உருட்டுனாலும் சரி, தலைகீழாக போட்டாலும் சரி, பொட்டு வந்து கீழே கொட்டவே கொட்டாது. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிடணும். நாங்கள் பாருங்கள், லாக் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன பண்ணாலுமே பொட்டு வந்து கீழே விழவே விழாது. ரொம்ப சேஃபாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம பொட்டு எடுக்கும்பொழுது 1 by 1 எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கல்யாணத்துலலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா மஞ்சப்பை, அந்த மஞ்சப்பையை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு பை தான் நான் எடுத்திருக்கேன். அந்த பையை இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. 2ஆக வந்து மடித்து விட்டுட்டு நான் கட் பண்ணுற மாதிரி சைடில் வந்து 3 போர்ஷனாக பா ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பா ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் வந்து கிடச்சிரும். மேலே வந்து அந்த கைப்பிடி அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஹோல்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான கட்டப்பையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட்டப்பையை ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் நீங்கள் அழகாக இந்த மாதிரி நான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஒரு பையில் நம்ம 3 கட்டப்பையை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கட்டப்பையை என்ன தான் ரோல் பண்ணி வச்சாலும் அது பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். நம்ம எந்த இடத்துல வச்சாலும் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ரோல் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது வச்ச இடத்துல அப்படியே இருக்குங்க, பிரிஞ்சு வரவே வராது. அந்த ரோல் பண்ண அந்த ரோலும் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வராது. பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். தேவைப்படும் பொழுது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை
இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய நேமையும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.